வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னை பற்றி என்ன அப்படின்னா, 8 வயசுலேயே எனக்கு அப்பா இல்லைங்க, 2 அண்ணன் ஒரு அக்கா. நாங்கள் அப்பா இல்லாத குறவரையான தான் பார்த்துக்கிட்டாங்க. அண்ணன் எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டாங்க. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடித்தேன். 2 வருஷம் சென்னையில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் ஒரு மாதிரி அப்படி எப்படி மாறினதுனால நம்ம என்ன எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார் தலைவர். பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் அவ்வளோவா கொஞ்சம் பேசுகிறாங்க, நான் அவ்வளோவா அட்டாச் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோடீஸ்வரனை மாப்பிள்ளை பார்த்தோம், கல்யாணம் பண்ணலை, இவரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசலை. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணார். சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்துச்சு. 8 மாதம் குழந்தைகளை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் பொண்ணுக்கு 6 வயசு. இன்னமும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு கடைக்கு என் வீட்டுக்கார ஓனர் ஆகியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும், வேண்டாமே அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனை, வயசு இன்னும் இருக்குது, நமக்கு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனாக்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சுருக்கேன் இல்லையா. இதுவே எனக்கு இது பெரிய விஷயமாக தான் படுது. சாதனை அப்படி அந்த இதெல்லாம் நீங்கள் பட்டம், உத்தமி, பத்தினி பட்டம்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம். இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக்கில் திருவேங்கடம்னு சொல்லி சென்னை அவர், நீ உத்தமி பத்தினியாக இருந்தால் எதுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அப்போயே கேட்டிருந்துருக்காரு. அதை நான் கவனிக்கலை. உத்தமி பத்தினி அப்படின்னு நீ எனக்கு பட்டம்லாம் கொடுக்க வேணாமியா. என்ன, ஒருத்தனோட ஒழுக்கமா பணம் இருக்கு இல்லை, நான் இருக்கேன் உன் கூடன்னு இருந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் பத்தியா. என்னை மாதிரி பல பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒழுக்கமா தன்னம்பிக்கை தைரியத்தோட வாழ விடுங்க அந்த உலகத்துல. அதுவே போதும். நீ பட்டம்லாம் என்னை கூப்பிட்டு மேடை ஏற்றி நீ பட்டம்லாம் நீ தர வேண்டாம், சரியா. வீடியோ பிடிச்சா பாரு, பிடிக்கல போயிட்டே இரு. உன்னை மாதிரி பல நாயை பார்த்தாச்சு. என்ன, அதுல நீ ஒரு நாய். என்ன, 100% உன்னைய மடக்கிடுவாங்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறேன். என்னை மடக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு நான் என்ன பேப்பரா? ஏன்டா டே, டென்ஷன் ஆகலடா, சிரிப்பு வருதுடா எனக்கு. டென்ஷன் ஆகலை. என்ன, இவ்வளோ சவால்களை எதிர்த்து ஒரு பெண்ணா, சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிக்கிறதுலலாம் பெருமை இல்லை. சிங்கப்பெண்ணா ரியல் லைஃப்பில் வாழ்ந்து காட்டணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வீடியோ போடுறது, சிங்கப்பெண் சொல்லிட்டு அதில் பெருமை இல்லை. ரியல் லைஃப்பில் ஒருத்தி வாழ்ந்து காவிக்கிறா அவ தான். என்னை மாதிரி பல பெண்கள் இருக்காங்க. என்ன, அவங்களெல்லாம் போய் நீ பாராட்ட வேண்டாம். உன் வேலையை நீ பாரு.